அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம ஸ்வஸ்டிக்லேருந்து வாங்கியிருக்கோம், புது வெப்சைட்லேருந்து வாங்கி ஆரம்பிச்சிருவோமா. ஃபஸ்ட்டு நம்ம நைஃப் வார் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இது வாரம் கொஞ்சம் சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் வாங்கினோம். இதுக்கு பிளேடும் தனியாக விற்கிது, ஆனால் இப்போதைக்கு இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிழிச்சிருவோம். ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் பெரிய பாக்ஸு, அதனால் இது கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக டீட்டெயிலாக போடுவோம். அடுத்து நம்ம ஸ்வஸ்டிக்லேருந்து வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே நம்ம ஸ்வஸ்டிக்கில் வாங்கின முதல் பொருட்கள் நம்ம சி டைப் தான். சி டைப் வந்து சார்ஜிங் கேபிள் நம்ம போட்டு நம்மளை வந்து பஸ்ஸு கோசம் இது வந்து வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா இதிலே வந்து சால்ட்ரின் வச்சு நம்ம சி டைப் சார்ஜர் போட்ட போனால் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம சி டைப் ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 rupees இருந்துச்சு. நீங்கள் ப்ராஜெக்ட் போசணும் ஸ்வஸ்டிக் வந்து காம்பவுண்ட்ஸ் தரீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இடம் நம்ம ஸ்வஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ், மறக்காமல் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லித்தியம் அயன் பேட்டரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 பேட்டரி வந்து வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு வந்து 10ஆக பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, பபுள் ரப்பெல்லாம் போட்டு. நம்ம 7 பேட்டரியில் வந்து ஒரு 3 பேட்டரி வந்து அதுக்கு இதுன்னு சொல்லி தான் கணக்கு போட்டு வச்சுருக்கோம். இந்த ஒரு பேட்டரியோட எம்ஏஹெச் பார்த்திங்கன்னா வந்து 2500 mAh 3.7. நம்மளுக்கு வந்து இந்த 3 பேட்டரி வந்து சேர்ந்தாவே 12 voltக்கு வந்துடும். இந்த 12 volt பவர் சப்ளையே டேரெக்டாக நம்ம வந்து நம்ம செஞ்சிருக்கக்கூடிய எதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னா பஸ்ஸுக்கு கொடுத்துடலாம். அடுத்து வந்து இது வந்து இந்த ஒரு பேட்டரி வந்து நம்ம சிடிஎஃப் சார்ஜ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக பஸ்ஸோட ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுத்துடலாம். அதுக்கோசரம் இதை வாங்கியிருந்து நம்ம சிஎஸ் டைப் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரிமோட் வந்து நாமளே வந்து செய்ய போகிறோம். அதுக்கு மேலே அதோட முதல் ஸ்டெப்பாக தான் வந்து ஒரு டெஸ்டிங் ரிமோட் செய்வோம். நம்ம ஃபஸ்ட் நம்ம என்னென்னா வந்து நம்ம செஞ்சு நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு ட்ராப் ஆகப்பட்டு அடுத்தடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கோசரம் இது 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து 3 கிட்டத்தட்ட நம்ம இப்போ எவ்வளோ திரும்ப வாங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட இது ஒரு 12, இது ஒரு 12, கிட்டத்தட்ட 24 volt ப்ளஸ் இது கிட்டத்தட்ட ஒரு 26 volt கிட்டத்தட்ட வாங்கியிருக்கோம். இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரியோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா வந்துச்சு. அடுத்து ஒரு சி டைப் சார்ஜர் இது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ரூபா வந்துச்சு. நீங்கள் ப்ராஜெக்ட் காம்பவுண்ட்ஸ் வாங்கினா தாராளமாக ஸ்வஸ்டிக் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல டீலில் ஆஃபர்ஸில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து இதை பேக் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு அன்பாக்சிங் வந்துடுவோமா. இதுதான் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ளக்ஸ் குயிக் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்பயும் போல். எது தெரியுமா, ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். நம்மளோட டாய் மேக்கிங் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃப்ளக்ஸ் குயிக் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பிளாஸ்டிக்கு, மெட்டலு, ரப்பரு, வுட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 ml தான். எங்கே தான் இருக்கும் 20 ml. நம்மளுக்கு கரெக்டாக வந்து தேடக்குள்ள தான் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் 20 ml தான் எங்கேயோ பார்த்துருங்க. கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே. நம்ம அர்ஜென்ட்டுக்கு தேடக்குள்ள தான் எதுவுமே வந்து சிக்காது. ஏன்னா அதை நான் நிறையா விஷயத்தில் வந்து அனுபவம் பட்டிருக்கேன். இதுதான் 20 ml இங்கே தானே எங்கேயோ போட்டிருப்பீங்க. காய்ச்சி நம்ம வந்து இதில் போட்டிருக்க மாட்டாங்க. இது ஒரு டப்பா யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து 20 ml வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா வந்து இதுலேயுமே இருக்குது பாருங்கள் 20 ml பாருங்கள். இந்த மாதிரி டப்பாவில் தான் போட்டிருப்பாங்க. இதில் பாரு 20 பார்த்திங்கன்னா வந்து 20G போட்டிருக்கு. எத்தனை எம்ஆர்பியில் 25 நம்மளுக்கு வந்து டோட்டலாக வாங்கியிருக்கோம். இது ஒரு டெஸ்டிங் ப்ளஸ் குயிக் தான். ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ணதோட சரி இது எப்படி இருக்கும் சொல்லி ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட் தான் இதை வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் போயிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பபுள் ரப்பெல்லாம் போட்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா நட்டு பார்த்திங்களா, நட்டு தான் வாங்கியிருக்கோம். நட்டு, போல்ஸு இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை வாங்கியிருக்கோம். ஓகே, இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதை எடுத்து பக்கம் வச்சுருவோம். பார்த்திங்கன்னா நட்டு வாங்கியிருக்கோம் 2. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு போகிறதுக்கான போல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஒரு பெரிய நட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன டெஸ்டிங் ஸ்க்ரூஸ்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் அதுக்கான போல்ஸ்,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்க்ரூஸ், போல்ஸ் இதை வந்து நம்ம ஒரு டெஸ்டிங் ப்ராடக்டாக தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா பாருங்கள் பீசஸ் ஃபுல்லாக 2 தான் போட்டிருப்போம். ஏன்னா வந்து டெஸ்டிங் எப்படி இருக்குது பார்த்துட்டு அப்புறம் நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா வந்து திருப்பி போல்ஸ், நட்ஸு அப்புறம் எல்லாம் வந்து எம்எம் பொறுத்து ஃபுல்லாக வந்து மாற்றிருக்கோம். இதிலே போட்டுருவாங்க பாரு 75 mm. நம்மளுக்கு என்ன குவான்டிட்டி நம்மளுக்கு வந்து எந்த வந்து டேக்ட்ரி கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த குவான்டிட்டி பார்த்து நம்ம வந்து பல்காக வந்து போட்டுருவோம். பார்த்திங்கன்னா வந்து இது ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிடலாம் எந்த இடத்துல இருந்துன்னு. இந்த 2 ஸ்க்ரூவும் இதில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 75 mm வாங்கியிருக்கோம். 75 mm வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு நட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்திங்கன்னா 40 mmல வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 30 mmல வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 50 mmல வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நட்டு இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியல. சரி, அப்புறம் இது 2 வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 20 mmல வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நட்டு அதுக்கான போல்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃப் வந்துருச்சு. அடுத்த ப்ராடக்ட் போயிடுவோம். இது வந்து கொஞ்சம் எதனால் கையில் பிரிக்கிறேன்னு ஃபுல்லாக இன்டீரியர் பார்த்தா தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இந்த அவுட்டர் ஃபீல்டில் பார்த்துட்டேன் கிளாஸ் மாதிரி ஏதோ இருக்குது. அதனால் கட்டி வச்சு கிளிக்கிறது ஒரு சேஃப் இல்லை. நான் பார்த்தோன்னே கண்டிப்பாக அந்த ஷேப்ஸ் பார்த்தாவே இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி ஒர்க் பார்க்குறோம்ல, அந்த ஒர்க் டைமில் வந்து கண்ணில் நம்ம மோஸ்ட்லி வந்து இப்போதைக்கு பிவிசி பேப்பர் தான் பார்க்குறோம். அதனால் வந்து கிளாஸ் வந்து வாங்கியிருக்கோம். எந்த ஒரு தூள் அப்புறம் அந்த மரம் இருக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஸ்பார்க்கு எது பண்ணணும்க்கோசரம் கிளாஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம பல்கானதை வாங்கிட்டோம். இது இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் கோசம் இல்லை, எல்லாம் ஹோம் யூசர்ஸ் கோசரம் வாங்கிடலாம். அதனால தான் இது. என்னன்னு பார்க்குறீங்களா, நட்டு நம்ம ஸ்பேனர் வாங்க எதுக்கோசரம் பார்க்குறீங்க. ஸ்பேனரை வாங்கியிருக்கிறது நம்ம இப்போ திங்ஸ்லாம் ஃபுல்லாகவே வந்து நட்டு போல்டு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் மெட்டல். அதனால் அது வந்து டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கட்டும்கோசரம் நட்டு போல்டெல்லாம் வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிட்ட வாங்கியிருக்கோம். என்னென்ன சைஸில் வாங்கியிருக்கோம் பொண்ணால் 6, 7, அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி 7, திருப்பி 7, அப்புறம் 10க்கு 10 இந்த பக்கமும் திருப்பிக்கலாம், இந்த பக்கம் ஒரு 10. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 13, 12, அப்புறம் இதில் 17, 17 வாங்கியிருக்கோம். அடுத்து இங்கே கொஞ்சம் இருக்குது. பபுள் ரப்பராக போட்டாங்க. நம்மக்கிட்ட கத்தி வேறு கொஞ்சம் சரியா இல்லை, இழுத்து வேறு முடிய மாட்டேங்குது. ஓகே, அங்கே கொஞ்சம் ஸ்பேனர் வர்றதால திருப்பி இங்கேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம். திருப்பியும் வந்து 9க்கு 8, அப்புறம் பார்த்திங்கன்னா 10க்கு 11, அப்புறம் 15க்கு 14, அப்புறம் திருப்பி இந்த குட்டி வந்து 6க்கு 6, அப்புறம் 17க்கு 16. இந்த ஸ்பேனர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு நம்மளோட அன்பாக்சிங் 2 பாக்ஸ்லேயும் இதில் தான் வந்துச்சு. ஓகே, அடுத்து ஒரு ஃபுல் வீடியோ அன்பாக்சிங்கில் இல்லை நம்ம டேக் ரிவ்யூவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys.